ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா இனிப்பு கேழ்வரகு களி. அதுக்கு முதல்ல நம்ம அடிகனமான பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஒரு 1.5 கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருப்பட்டி எடுத்துக்கோங்க. கருப்பட்டி உடச்சி அது கரைஞ்சி வந்தால் போதுங்க. அதுக்கு நீங்கள் பதெல்லாம் பார்க்க தேவையில்ல. நல்லா அடுப்பை ஃபுல்லில் வச்சு கொதிக்க விடுங்க. அது கரைஞ்சி வந்துடும். அது கரையிறதுக்குள்ளே நாம் இப்போது கேழ்வரகு மாவு எடுத்துக்கணுங்க. அதை தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். இது எதுக்காகன்னா குட்டி விழுகாமல் இருக்க. நம்ம அப்படியே மாவு போட்டு கிண்டணுன்னா குட்டி விழுந்துடும். நம்ம இப்படி தண்ணி ஊற்றி கிளறி இது பண்ணோன்னா குட்டி விழுகாது. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் களி கிண்டுறதுக்கு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம கிளறி வச்சுருக்கிற அந்த கேப்ப மாவை அதில் கொட்டி கிளறலாங்க. இதுக்கு எவ்வளோ இனிப்பு சேர்க்கணுன்னா 1 கப்பு கேழ்வரகு எடுக்கிறோன்னா 1.5 கப்பு கருப்பட்டி எடுத்துக்கோங்க. இனிப்பு கரெக்டாக இருக்கும். அது அப்படின்னா நம்ம எப்போவுமே இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் தான் அது நல்லா மாவோடு கரெக்டாக நம்ம கிளறும்போது கரெக்டாக வருங்க. இனிப்பு கரெக்டாக வரும். இனிப்பு ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம போடணும். இப்போ நம்ம கைவிடாமல் இதை கிளறிக்கலாம். நல்லா அடியில் விட்டு கிளறணுங்க. ஏன்னா அடியில் மாவு வேகாமல் போயிடும். நல்லா கரண்டியை அடியில் விட்டு கிளறணும். இந்த கேழ்வரகு களி யார் யார் சாப்பிட்லான்னா ப்ரெக்னென்சி லேடிஸ் சாப்பிட்லாம், குழந்தைங்க சாப்பிடலாம், டயட்டில் இருக்கவங்க சாப்பிட்லாம், சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம். இது கேழ்வரகுல அவ்வளோ ஊட்டச்சத்து இருக்குதுங்க. இதை நம்ம வாரத்துக்கு 2 தடவை சாப்பிட முடியலனாலும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு 1 தடவையாவது சாப்பிடலாம். இது அவ்வளோவும் உடம்புக்கு நல்லதுங்க. நல்லா கைவிடாமல் கிளறிட்டே வாங்க. இது நம்ம எப்படி இது கிளறி எடுக்கிறதுக்கு 10 மினிட்ஸ் ஆகுங்க. மாவு வேகணும். நெக்ஸ்ட்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது வாசனைக்காக. இதெல்லாம் பாரம்பரிய உணவு. இதெல்லாம் அழிஞ்சிட்டு வருதுங்க. இதெல்லாம் நாம் விட்டுட்டே வரோம். இதெல்லாம் சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஹெல்திங்க. இப்போ என்னென்ன நோயோ வருது நம்ம இந்த பாரம்பரிய உணவுகளெல்லாம் விட்டதுனால. இப்போ இதெல்லாம் மில்லட்ஸ்னு நிறையா சாப்பிட்றாங்க. இப்போ உள்ள ட்ரெண்டில் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஊருக்கு போனால் எங்கள் ஆச்சி செஞ்சு தருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதோட டேஸ்ட்டை நான் சொல்ல தேவையில்ல. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போது நெய் ஊற்றிக்கோங்க. அந்த மாவு நம்ம எவ்வளோ போட்டிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு நல்லா கிளறுங்க. இது இந்த இந்த களி செய்கிறதுக்கு 3 பொருள் இருந்தாலும் வீட்டில் இருக்க 3 பொருளை வச்சே நம்ம செஞ்சிடலாங்க. கேழ்வரகு, நெய், கருப்பட்டி, இது 3 இருந்தால் ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாங்க. ஹெல்த்தியும் கூட. என்னென்ன ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றோம். இது வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு தண்ணியை தொட்டு அந்த மாவை எடுத்து இப்படி தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாதுங்க. இப்படி நல்லா அழகாக வரும். இங்கே பாருங்கள், ஒட்டலை. இது வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. நான் சொன்னால் பத்தாதுங்க. நீங்கள் இது இப்போது டெக்கரேஷனுக்காக நான் இந்த நெய்யில் முந்திரி வறுத்து கொட்டுறேங்க. இது கட்டாயம் போடணும்னு அவசியம் இல்லை. இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதோட டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. என் தம்பி டேஸ்ட் பண்ணி பார்க்குறான். நல்லாயிருக்கு சொல்கிறான். தேங்க்யூ.